அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீண்ட நாட்கள் கழித்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசு வேலையை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அப்படி என்ன துறை வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, மின்சாரத்துறை வேலைவாய்ப்புக்கான 2025க்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் 2025 முதல் அரசு வேலையாக வெளியே வந்திருக்கிறது. பெரும் மகிழ்ச்சியை தெரிவிக்குது நமக்கு. ஸோ இந்த மின்சாரத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளவு வந்திருக்குது, ஸோ இந்த வேக்கன்சி எந்த துறையின் கீழ் செயல்படுது, எந்த துறையிலிருந்து இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, எங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாப்போட கேட்டகரி என்ன, எம்ப்ளாய்மெண்ட் எந்த டைப்பில் பார்ட் டைமாக ரெகுலராக எந்த மாதிரி ஃபுல் டைம் ஒர்க்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எப்படி இருக்க போகுது, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஜாப்போட லொக்கேஷன், எலிஜிபிலிட்டி, ஓகேங்களா, மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், ஸோ அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புன்றது அப்ளை பண்ண முடியும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான சம்பளம், இந்த மின்சாரத்துறை வேலைவாய்ப்புக்கான சம்பளம் மினிமமே ஒரு 70 to 80,000 வரைக்கும் சம்பளம் இருக்கும். ஸோ இந்த வேலைவாய்ப்பில் பார்த்திங்கனாக்கா ஃப்ரெஷர்ஸுமே அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே கூட அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலை வாய்ப்பில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம், முக்கியமான அரசு வேலைகள்லாம் நமது சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு தான் வீடியோ முழுமையாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடுறதுக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்டிபிசி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் ஓவர்வியூ. அதாவது இந்த வேலைவாய்ப்பானது மின்சாரத்துறையிலேருந்து தான் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஆர்கனைசேஷன் நேம், அதாவது இந்த வேலை வாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டிபிசி அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த துறையிலேருந்து வந்திருக்குது. லிமிடெட் அங்கேருந்து அஃபிஷியலாக நமக்கு கிடைத்திருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை, பார்ட் டைம் கிடையாது, ரெகுலர், அதாவது ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் டோட்டலாக மொத்தமாக ஒரு 400 வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து. சரிங்களா? ஸோ நான் ஏன் இந்த இவ்வளோ கம்மியாக இருக்கிற ஜாப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாதுங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமே காம்படிஷன் இல்லாமலே இந்த வேலை வாய்ப்பானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதிகமான இந்த வேலைலாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃபே செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலைகள் தான் இந்த மின்சாரத்துறை வேலைவாய்ப்பு. சரிங்களா? அடுத்ததான் ஜாப்போட லொக்கேஷன் பார்த்திங்கனாக்கா பேன் இந்தியா, அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பேன் இந்தியா, ஆல் இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். எலிஜிபிலிட்டி தான். சரிங்களா? அடுத்ததாக அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் முழுக்க நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணிக்கல முடியும், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் ஆன்லைன் மட்டும்தான் இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆஃப்லைனில் யாரும் பண்ண முடியாதுங்க, எல்லாருக்கும் இந்த தடவை ஆன்லைன் மட்டும்தான் ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா?
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது போஸ்ட்டோட நேம். என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் 400+ போஸ்டிங். சரிங்களா? ஸோ இந்த போஸ்டிங்க்காக தான் நம்ம வந்து இப்போது அப்ளை பண்ண போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தோம்னாக்க 400+ போஸ்டிங். சரிங்களா? அடுத்ததான் இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் பிஇ பிடெக் டிகிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் with at least 40% mark from the recognized university இன்ஸ்டியூஷன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை பிஇ முடிச்சிருக்கலாம், பிடெக் முடிச்சிருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, 40%, அதாவது 40% மார்க்காவது கண்டிப்பாக வேணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும். மினிமம் 60க்கு மேலே தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் 1 இயர் கேண்டிடேட்டாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 இயருக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் பவர் பிளான்ட் வித் த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அடுத்ததாக ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் 35 வயசுக்குள்ளே இருக்கணுன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு மேலே நான் 36 இருக்கிறேன் அப்ளை பண்ணலாம், கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாதுங்க. மினிமம் 35 தான். 18 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் அடுத்ததான் இதற்கான சம்பளம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸடு சேலரி கிடையாதுங்க. ஸோ ஃபிக்ஸடு சேலரி மீன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங் சேலரியாக வந்து பார்த்திங்கனாக்கா 55,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அலவன்சஸ் அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும்ன்றத தெளிவாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ 20 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. இத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் இவனை ரெகக்னைஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்றதை அந்த 4 ஆன்சரில் ஏதாச்சும் ஆன்சர் சூஸ் பண்ணணும், அதுவும் கம்ப்யூட்டரில். ஓகேங்களா? அடுத்ததாக உங்களுக்கு இப்போ தனித்தனியாக பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. 1 மந்த் இல்லை 2 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க. பர்மனெண்ட் ஸ்டாஃபாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உமன்ஸ் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ இந்த கேட்டகரியில் வரவங்க எந்த விதமான ஃபீஸும் அப்ளை பண்ண தேவையில்லை. அதர் கேண்டிடேட்ஸ் வரவங்க 300 ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக அப்ளை பண்ணுற ப்ராசஸும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை ஆன்லைன் மோட் ஒன்லி, டவுன்லோட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ரீட் த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேர்ஃபுல்லி, கிளிக் ஆன் த அப்ளிகேஷன் லிங்க் given below. ஸோ ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார், அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி என்ன ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், 2வது ஸ்டெப் என்ன பண்ணணும், 3வது ஸ்டெப் என்ன பண்ணணுன்றத ஆன்லைன் ப்ராசஸ்க்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே சரிங்களா? அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது, அப்ளை லிங்க் இருக்குது. இதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்குமே வீடியோக்களை கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். முக்கியமான வேலைவாய்ப்பு. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறது எல்லாருமே சஜஷன் கொடுங்க. ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.